வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். மீன ராசி அன்பர்கள் சனிப்பயிற்சி காலகட்டத்தில் முதல் கட்டத்தை நீங்க இப்ப பெற்றிருக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு எந்த மாதிரி விஷயம் எல்லாமே சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் மருத்துவ செலவு வந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரியே நீங்க நிறைய கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் சிக்கலை சந்தித்திருக்கிறீங்க. மருத்துவ ரீதியான செலவு மட்டும் இல்லாமல் உறவு வகையில் நிறைய பிரச்சனை, நட்பு வகையில் கூட உங்களுக்கு பகையான சூழ்நிலை தான். இது வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சில விஷயங்கள் சாதகமான பலனும் கிடைக்கிருக்குது. தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மீன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க, உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க, இதை சுருக்கமான முறையில பார்த்துடலாம். மீன ராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் தான். மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரத்தோட 4ஆம் பாதம், உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அடங்கியிருக்குது. இது கால புருஷனோட அங்கமைப்புல 2 பாதங்களையும் குறிக்கக்கூடிய 4வது உபராசி. பொதுவாகவே மீனராசி அன்புகள் பேச்சாற்றல் மிக்கவங்கன்னே சொல்லலாம். இவங்க கிட்ட பேசுறப்ப நாம கொஞ்சம் சரியா பேசுறது அவசியம். ஏன்னா சின்ன விஷயத்துல கூட உங்களால எளிதா குறைகளை கண்டுபிடிக்க முடியும். மீன ராசியில பிறந்தவங்களுக்கு கற்பனை திறன்கிறது அதிகமாக தான் இருக்கும். கூடவே தயாள குணம், பொறுமை, தன்னம்பிக்கை, இது எல்லாமே கொண்டிருக்கக்கூடிய திறமைசாலிங்கன்னே சொல்லலாம். மற்றவங்க சுக துக்கத்தை கூட தன்னோட சுக துக்கமா நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட எந்த ரகசியம் இருக்காது, ரகசியத்தை மறைச்சிக்க தெரியாதுன்னு சொல்லலாம். ஒரு 10 நிமிஷம் இவங்க கிட்ட நீங்க தொடர்ந்து பேசுனீங்கன்னா எல்லா விஷயமும் கொட்டிடுவாங்க. இதுதான் இவங்களுக்கு சில நேரம் பலவீனமாகவும் அமைஞ்சிடுது. அதே மாதிரியே மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் குறும்புத்தனங்கிறது அதிகமாக தான் இருக்கும். சிறுபழுத்தனமா ஏதாவது இவங்களே செஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு இவங்க தான் எதிரின்னே சொல்லலாம். அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடிய அறிவாற்றல்ங்கிறது மீன ராசிக்கு அமைஞ்சிருக்கும். மீன ராசியில் பிறந்தவங்க எதையுமே திட்டமிட்டு தான் செய்வீங்க. கொஞ்சம் பயந்த சுபாவம் கூடவே இருக்கும். அதே மாதிரி மீன ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே நீங்கள் உண்மை பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கும். சில நேரங்களில் மற்றவங்களுக்கு உதவி செய்ய போகிறேன்னு தேவையில்லாத விவகாரங்களை தலையிடுறதான், வீண் வம்பு விலைக்கு வாங்குறதா உங்களுக்கு பலவீனமே. வீட்டை எப்போதும் சுத்தமாக வச்சிருக்குன்னு நினைப்பீங்க. அதே மாதிரி வீட்டை அடிக்கடி மாற்றிக்கிட்டேவும் இருப்பீங்க. தனக்காரர்கள் குருவோட ராசியில் பிறந்திருக்கிறதால பணப்புழக்கங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். இருந்தாலும் பணத்தை விட மனசு தான் பெருசுன்னு நம்புவீங்க. யாராவது உங்களை அவமானப்படுத்திட்டா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சுடுவீங்க. உங்களுக்கு மதிப்பு மரியாதை எங்கே கிடைக்குதோ அங்கே தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம். எந்த வகையிலும் மதிப்பு மரியாதை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாகவே இருப்பீங்க. மன வாழ்க்கை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு மீனராசி அன்புகளுக்கு சுகபோகமான வாழ்க்கை தான். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மன வாழ்க்கையும் அமையும். திருமணம் நடைபெறதில் மட்டும் கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். அதே மாதிரி தேவையில்லாத சஞ்சலங்கள், மனசில் ஒரு குழப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இல்லை. உறவினர் வகையால் மட்டும்தான் உங்களுக்கு ஏற்படும். என்னதான் உறவினர்கள் உங்ககிட்ட நல்லா பேசினாலுமே உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடியவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் உணர்ந்துட்டாவே உங்கள் குடும்ப வாழ்க்கை சிறப்பு. அதே மாதிரி பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் வரதால உங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பிறந்தவுடனே உங்கள் வாழ்க்கை சட்டுன்னு ஒரு தரங்கிறது முன்னேற்றம் அடையும். ரொம்ப நீண்ட தூர பயணம் செய்யறதுக்குண்டான வாய்ப்பு எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி ஆயுள்காரகன் சனி துலா ராசியில் உச்சடைஞ்சிருக்கிறதால உங்களுக்கு நீண்ட ஆயுள்ங்கிறது அமைஞ்சிருக்குது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுங்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகரிக்கிறதால ஒரு சில நேரங்களில் மனசில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, அமைதி குறிக்கக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே இருக்குது. இந்த காலகட்டங்களில் தெய்வத்து மேலே நம்பிக்கை வைங்க. தெய்வ பக்தியோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் சாதகமாக இருக்கும். பெரியவங்கிட்ட மரியாதையோடு பழகக்கூட குணம், ஆன்மீக தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு, இது எல்லாமே உங்களுடைய மதிப்பு மரியாதையை உயர்த்தி தான் தரும். அதே மாதிரி உங்கள் சொந்த உழைப்பால் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் தான் பூமி, வீடு, மன, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமைச்சு கொள்வீங்க. புகழ்ச்சிக்கு நீங்கள் அடிப்பணிகிறது தான் ஒரு சில நேரங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பலவீனம். அதே மாதிரி யாராவது உங்களை புகழ்ந்து பேசிட்டா அவங்களுக்கு அள்ளி கொடுத்துருவீங்க. இதையும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வர பாருங்கள். சின்ன வயசுலேயே நிறைய பொறுப்புகளை சுமந்திருக்கக்கூடியதால வாழ்க்கையை எப்படியுமே உங்களால் கொண்டு வர முடியும். அதே மாதிரி சுய தொழிலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அதிகம். எவ்வளோ பணம் வந்தாலுமே நீங்கள் சேமிக்கக்கூடிய பழக்கம் தான் வச்சுருக்கிறதில்ல. தொடர்ந்து சேமிக்க பாருங்கள். அதனால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பெரும்பாலும் மீனராசியில் பிறந்தவங்க மூத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பு ஏற்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறதால பண வரவில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருந்தாலுமே உங்களால் சமாளிக்க முடியும். ஒவ்வொரு ராசிக்குமே பஞ்சபூதங்களில் ஒரு அடையாளம் இருக்கும். மீன ராசி பொறுத்த வரைக்குமே நீர் தான் உங்களுடைய அடையாளம். நீர் ஆற்றல் நிறைந்திருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்யறது உங்களுக்கு சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும். அப்படிப்பட்ட ஆலயங்கள் ஒன்று தான் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல் ஜம்பகேஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் பணங்கிட்டு வந்தீங்கன்னா கடலளவு கஷ்டம் கூட காணாமல் போயிடும். இனி வரக்கூடிய 15 நாட்களுக்கும் மீன ராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம்.
மீன ராசி அன்பளுக்கு தந்தை ரீதியான ஒரு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, தொழில் ரீதியாக கூட உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த நேரத்துல மனசுல எதிர்மறை எண்ணங்கள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் மனசை கட்டுப்படுத்த பாருங்க. கெட்ட எண்ணம் மாதிரி வந்தா உடனே அதை நீக்க பாருங்க. எந்த அளவுக்கு நேர்மறையா சிந்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி இந்த காலத்துல கொஞ்சம் விமர்சனம் செய்யறத தவிர்த்துட்டு வாங்க. யாரை பத்தியும் பேச்சுவார்த்தை வேண்டாம். கொஞ்சம் நீங்க பேச்சுவார்த்தையில கவனமா இருக்க பாருங்க. திருமண வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வந்தாவே போதும். அவசரப்பட்டு நீங்க இந்த காலத்துல பேச்சு மூலமா பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாதீங்க. மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிதானமான போக்கு இருக்கிறது நல்லது. முக்கியமா ஏற்கனவே திருமணமானவங்க கூட இந்த காலகட்டங்களில் திருமண உறவுல பிரச்சனை வராம பார்த்துக்க பாருங்க. நீங்க சாதாரண பேசுற விஷயம் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஆபத்தா ஆகிடலாம். அதனால நீங்க பேச்சுவார்த்தையில கண்டிப்பா கவனமா இருக்கிறது நல்லது. பொருளாதார ரீதியா சிறப்பான பலன் இருந்தாலும் கொஞ்சம் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. எந்த ஒரு செலவா இருந்தாலுமே சுப செலவா மாத்திக்க பாருங்க. முடிஞ்சா உங்களால முடிஞ்ச நோயாளிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வாங்க. குடும்பத்துல ராசியிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய ராசி அதிபதியால உங்களுடைய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துல 2வது ஸ்தானத்தை பார்க்க இருக்கக்கூடிய நிலையில சனி பகவான் இருக்கிறாங்க. இதனால வாயாலே வம்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் இந்த காலத்துல பேச்சுவார்த்தையில கவனமா இருக்க பாருங்க. எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை பேசி நீங்க முடிவெடுக்கிறது நல்லது. அதே மாதிரி சனி பகவான் பார்வை பதிஞ்சிருக்கிறதால பிரச்சனை வராம இருக்க நீங்க பாக்குறது முக்கியமான விஷயம் என்னன்னா விட்டு கொடுத்து போகிறது தான். விட்டு கொடுத்து போகிறவங்க என்னைக்குமே கெட்டு போகிறது இல்லைங்கிறத உணர்ந்துட்டு வாங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறார். இதனால நீங்க கேட்குற இடத்துல எல்லாமே கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கடன் பிரச்சனையை அதிகப்படுத்தாம பாருங்க. செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல இருக்கிறதால மருத்துவ ஆலோசனை கண்டிப்பா பெறது நல்லது. மறைமுகமா இருக்கக்கூடிய எதிர்கள் எல்லாமே இந்த காலத்துல நீங்குவாங்க. நீங்க விரும்பின இடத்துல நல்ல சம்பளத்துல இனி வரக்கூடிய காலத்துல வேலை கிடைக்கும். கடன் பட்டாவது பொருளை வாங்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்கும். அது எல்லாமே மாத்திக்க பாருங்க. வேலை ரீதியா ஊதிய உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். வெளிநாட்டுல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பணம் விஷயம் எல்லாமே திரும்ப வராதுன்னு நினைச்சிருக்கக்கூடிய பணம் எல்லாம் கூட இந்த காலத்துல வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் நிதானமா செயல்பட்டு வந்தீங்கன்னாவே சிறப்பு. பணம் கொடுக்கல் விவகாரத்திலையும் கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா இருக்க பாருங்க. உறவு வகையிலும் சரி, நட்பு வகையிலும் சரி, இப்ப பகையாகக்கூடிய சூழ்நிலை தான். எதுலையுமே நீங்க முன்னெச்சரிக்கையோடு இருந்துட்டு வந்தா எந்த தவறுமே ஏற்படாது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் பற்றாக்குறைங்கிறது இருக்காது. புதிய முயற்சிகள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் வெற்றி தான். ஆலய வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. ஜென்மத்தில் ராகு இருக்கிறதால பயணங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தொழில் வளர்ச்சியில் புதியவங்க எல்லாமே இந்த காலத்தில் கிடைப்பாங்க. சப்தமஸ்தானத்தில் கேது இருக்கிறதால வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு வர்றது நல்லது. மாசத்தோட தொடக்கத்துல இருந்தே குருவும் செவ்வாயும் இணைஞ்சு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. வெற்றி ஸ்தானத்துல ராசிநாதன் குருவோட இருக்கிறதால பாக்கியாதிபதி செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறது குருமங்கள யோகம்னு சொல்றாங்க. இதனால பூமி சேர்க்கை, பொருள் சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புதிய வழியை நீங்க கண்டுபிடிக்க போறீங்கன்னு சொல்லலாம். விலகி போன உறவுகள் எல்லாமே இனி தேடி வருவாங்க. உடன்பிறப்பு வலையில கூட உங்களுக்கு சிறப்பான செய்தி கிடைக்கும். அதே மாதிரி இல்லங்கள்ல சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. இடம் பூமி விற்பனையால கூட உங்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. படிச்சு முடிச்சு பிள்ளைகளுக்காக வேலை தேடுறவங்களா இருந்தா அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கூடவே உபரி வருமானம் எல்லாமே இந்த காலத்துல இருந்தே தொடங்கும். இந்த நேரத்துல ரொம்ப நன்மைகள் நடைபெறக்கூடிய காலமும் தொடர்ந்து வர இருக்குது. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் வலிமை இழந்திருக்கக்கூடியது உங்களுக்கு யோகம்னே சொல்லலாம். கல்யாண விஷயம் எல்லாமே உங்களுக்கு இனி நனவாக போகும். பெற்றோர் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். வெளிநாட்டில இருந்து வர எந்த ஒரு அழைப்பு நீங்க ஏற்றுக்கொண்டு பாருங்க. படிச்சு முடிச்சு வாழ்க்கைக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ நல்ல வாழ்க்கைங்கிறது அமையும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல விதமான மாற்றம் அமைய போகுதுன்னே சொல்லலாம். வருமான உயர்வு, கடன் பாக்கி வந்து சேர்றது எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். உத்தியோக விஷயத்துல கூட உங்க கை ஓங்கிதான் இருக்கும். தலைமை பொறுப்பு எல்லாமே தானா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தங்கம், வெள்ளி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாமே நீங்க முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி போன மாசத்துல இருந்தே நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அது எல்லாமே ஈடு செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இந்த காலத்துல தொடர்ந்து கிடைக்க போகுது. நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வரக்கூடிய காலங்களில் வெற்றி தான். பொது வாழ்வுன்னு பார்க்குறப்ப நீங்கள் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் சிறப்பாக தான் நடக்கும். வியாபாரமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் கூட புதுசாக பொறுப்பு எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் சிறப்பான வேலையை செஞ்சு முடிக்கிறதால பாராட்டும் கிடைக்கும். எதிர்காலத்தில் பற்றின பயம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இனி எல்லாமே அது நீங்க போகுது. ஒரு சிறப்பான அடித்தளம் இந்த காலத்துலேருந்தே தொடங்க போகுதுன்னே சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட கல்வியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. பெண்களாக இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் ஒற்றுமையோடு செயல்பட போறீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டு வரதும், பேச்சுவார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வந்தாவே உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான்.
தொடர்ந்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது உங்க வாழ்க்கையிலே சிறப்பான பலனை எல்லாமே கொண்டு வந்து தரும். நன்றி நண்பர்களே. மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.